2024ஆம் ஆண்டு சிறை வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் நோய்வாய்க்குட்பட்டிருந்ததனால் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு தொடர்ந்தும் குறித்த வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கு 15 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கோரியமை மற்றும் அதில் 3 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த நபரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைது செய்தது. சந்தேக நபர் தற்போது அங்கோட தேசிய மனநல வைத்தியசாலையில் பதில் பிரதிபலிப்பாளராக செயல்பட்டு வருகின்றார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன்போது சமர்ப்பணங்களை முன்வைத்த ஆணைக்குழு குறித்த சந்தேக நபர் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட 3 லட்சம் ரூபாய் பணத்தை தனது கணக்கில் வைப்பிலிட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டனர். அதேபோல் சந்தேக நபரை பிணையில் விடுவித்தால் அது விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். அதன் பின்னர் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மன்றில் கருத்துரைக்கையில் பாதாள உலக குழு தலைவர் என கூறப்படும் அசங் என்பவரின் மனைவி முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இக்கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். குறித்த கைதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதன் பின்னர் பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதற்கான பரிந்துரையை தனது கட்சிக்காரர் முன்வைத்திருந்ததாக அவர் வாதிட்டார். குறித்த கைதி சிறைச்சாலையில் பல கையடக்க தொலைபேசிகளை மறைத்து வைத்திருந்தார். அவர் சிறைச்சாலைக்குள்ளேயே போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்த நபர். அதனால் அவரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் வைத்திருக்க கூடாதென எனது கட்சிக்காரர் தீர்மானித்தார். அதன் காரணமாகவே அவர்கள் எனது கட்சிக்காரரின் கணக்கிற்கு பணம் வைப்பிலிட்டு இவ்வாறான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர். இது தொடர்பில் எனது கட்சிக்காரர் உரிய வங்கியை தெளிவுபடுத்தியுள்ளார். அவர் வாகன விற்பனை மற்றும் கொள்வனவு என்பவற்றை மேற்கொள்வதனால் இவரது கணக்கிற்கு தொடர்ந்தும் பணம் வைப்பிலிடப்படுகின்றது. எனது கட்சிக்காரர் குறித்த கைதியிடமிருந்து லஞ்சமாக பணத்தை பெற்றுக் கொண்டிருந்தால் அவரை வைத்தியசாலையிலிருந்து அனுப்பாது அங்கேயே வைத்திருந்திருப்பார். இச்சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன. அதனால் எனது கட்சிக்காரரை பிணையில் விடுவிக்குமாறு மன்றில் கோரிக்கை விடுப்பதாக சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரான சுகாதார சேவை முன்னாள் பிரதி பணிப்பாளரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.